ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தர்மம் தலை காக்கும் சொல்கிறாங்க இல்லையா, அது நம்மை காக்காவிட்டாலும் நம்ம தலைமுறையை காக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க நிறைய பேருக்கு நான் உதவி செய்திருக்கேன், எங்கெங்க தர்மம் வந்து என்னை காத்துது, அப்படி சொல்லாதீங்க. நம்மை காக்காவிட்டாலும் நம்ம தலைமுறை, நம்ம ஜென்ரேஷனை கண்டிப்பாக காக்கும். முடிஞ்ச வரையும் நம்மக்கிட்ட என்ன வருமானம் வருதோ அதில் ஓரளவுக்கு ஒரு தொகையை வந்து மற்றவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம். சரிங்களா? அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்கிறாங்க. ஏமாத்துறவங்களுக்கு உதவி செய்வதை விட உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வது ரொம்ப நல்லது. நம்ம யூடியூப்பில் அடிக்கடிக்கு நான் சொல்வேன், ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க, ஏமாற்றி நாடகம் போட்டு சம்பாதிக்கிறாங்க. ஓகே, எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசிட்டு தான் எப்படி? யூடியூப்லேயும் நிறைய நல்லது நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அதாவது யூடியூப்லேயே வந்து நல்லா வளர்ந்து வந்த சேனல், அவங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ், அதாவது ரொம்ப வருஷமாக யூடியூப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, நல்லா வருமானம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க பேர் நான் இப்போ சொல்ல விரும்பலை, ஒருவேளை அவங்க லைக் பண்ணுவாங்களே என்னென்னு தெரியாது எனக்கு. நல்லா வளர்ந்து வந்த நிறைய பேர் இருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நான் கற்றது அப்படின்னு அவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணி, அவங்க வந்து இந்த பிரச்சனை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, உணவு எல்லாமே அவங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர், இன்னும் நான் லிஸ்ட்டு நான் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி வளர்ந்து வந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் அவங்க போய் விசாரிச்சுட்டு உண்மையை கண்டறிஞ்சு உதவி செய்கிறாங்க. இன்றைக்கி தெரியல, ஆனால் ஈரோட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒரு எப்படி சொல்ல, பிரபலமான யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க விரும்பினா நான் சொல்கிறேன். முதல்ல அவங்களுக்கு எனக்கு வந்து நான் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரை நான் இப்பயே சொல்லிடுறேன், ராஜா சாந்தா ஆடுகாலி குடும்பம். சரிங்களா? அவங்க வந்து பிரபலமான யூடியூபர்ஸ், எல்லாரையும் மகிழ்விக்க சொந்தமாக அவங்க வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி அவங்களே போடுறாங்க. சில வந்து அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, சிலதெல்லாம். அவங்க குடும்பம் பல்லாண்டு வாழணும் நான் வாழ்த்துகிறேன். அவங்களுக்காக நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவங்களுடைய பணி தொடரட்டும். அவங்க யூடியூப் இன்னும் நல்லா வரணும். இன்னும் நிறைய பேருக்கு அவங்க வந்து உதவி செய்யணும். இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு அவங்க உதவி செய்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான், அவங்க போய் சொல்லலைங்க. அந்த ஈரோட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி நான் பார்த்தேன். அவங்க வந்து இந்த மாதம் கிடைச்ச ஒரு தொகையில் அவங்க வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, உதவி செய்திருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜா சாந்தா, உங்களுக்கு என்னுடைய RCA லைஃப் ஸ்டைல் சார்பாக, என் பேர் ஜான்சி, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய உதவி